வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்கறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 27th மே 2025 மேட்ச் நம்பர் 69 முடிஞ்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிபிகேஎஸும் மும்பை இந்தியன்ஸும் விளையாடினாங்க. இது வந்து ரெண்டு அணிகளுக்குமே ரொம்ப குருஷியலான போட்டி. அதுல வந்து பிபிகேஎஸ் வின் பண்ணாங்க. அதற்கப்புறம் ஒரு அணியும் எங்க பொசிஷன் ஆயிருக்காங்க, யார் யாரோட பிளே ஆஃப்ல விளையாட போறாங்க அப்படின்றது தீர்மானம் ஆயிருக்கு. அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். பிளஸ் மும்பை இந்தியன்ஸ் பிபிகேஎஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான போட்டி நடக்குது. இது வந்து பிளே ஆஃப்ல முதல் 2 இடங்களை பிடிக்க போற அணி என்ன அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய போட்டி இன்னைக்கு நைட்டு நடக்க போகுது. எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி. அந்த போட்டியோட ப்ரிவியூவையும் பார்க்கலாம். இப்போ நாம புள்ளிப்பட்டியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ புள்ளி பட்டியலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் சாலிடாக கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 19 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. ஒரு அசைக்க முடியாத இடம். ஸோ அந்த டீமோட ஓனர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருக்கலாம். 2வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ். அது 2வது இடத்துல நிலைக்குமா இல்லை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுமான்றது இன்றைய போட்டியின் முடிவில் தெரிய வரும். 3வது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க. அதே தான் ஆர்சிபி ஒருவேளை 2வது இடத்துக்கு போறாங்களா, இல்ல முதல் இடத்துக்கு போறாங்களா, இல்ல இதே இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்றது இன்னைக்கு போட்டி முடிவில் தெரிய வரும். முக்கியமான போட்டி அது. 4வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 5வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், 6வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 7வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், 8வது இடத்துல கல்கட்டா நைட் ரைடர்ஸ், 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுதான் புள்ளி பட்டியலில் வரிசைப்படி இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு நடக்க போற போட்டி பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்தும். முடிவுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம வந்து இன்னைக்கு புள்ளிப்பட்டியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மும்பை இந்தியன்ஸ் பிபிகேஎஸ் அந்த போட்டியோட ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட் பண்ணினாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு 57 ரன்கள் எடுத்திருந்தாரு. மற்றபடி எல்லாமே 20ஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ரிக்கல்டன் 27, ரோஹித் சர்மா 24, ஹர்திக் பாண்டியா 26, நமீந்தர் ஒரு 20 ரன்னு, நிக் ஸ்டார்ஸ்னு ஒரு 11 ரன் கிடைச்சது. இதனால வில் ஜாக்ஸ் இடையில ஒரு 17 ரன், 184 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. 185 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிபிகேஎஸ் பேட் பண்ண வந்தாங்க. அவங்களோட சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஆர்யா 62 ரன்னு, 35 பந்துகள், 2 சிக்ஸர்கள், 9 பவுண்டரி, 177 ஸ்ட்ரைக் ரேட். பிரப் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன்னு. அவர் வழக்கமாக அவர் தான் பட்டையை கிளப்புவார். அவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு. சரி பிளே ஆஃப்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கார் போல இருக்கு. இங்கிலீஷ் வந்து ஒரு 73 ரன்கள், விக்கெட் கீப்பர். 42 பந்துகளில் 173 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ரேயாஸ் ஐயர் 26 நாட் அவுட், ஒரு சாட்டிஸ்ஃபைடு கேப்டன். அற்புதமான ஒரு லீட். 16 பந்துகளில் 2 சிக்ஸர், 1 பவுண்டரி. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாஜே 2 ரன். ஸோ சாலிடா 18.3 ஓவர்களில் 187 ரன்களை அடித்து 3 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீரியஸ். அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். இதை தவிர வேற எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடியோட வின்னு, அடுத்தது எல்எஸ்ஜியோட வின்னு, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு போட்டி தோத்துட்டாங்க, திரும்பியும் சிஎஸ்கேவை ஒரு உத கொடுத்தாங்க 18 ரன்கள் வித்தியாசத்தில். அதற்கு அடுத்து எஸ்ஆர்ஹெச்சோட தோத்துட்டாங்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில். திரும்பியும் பேக் டு ஃபார்ம் கேகேஆரோட 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஆர்சிபியோட 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. திரும்பி ஆர்சிபியோட 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. ஆனால் அடுத்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டது. நோ ரிசல்ட், புள்ளிகள் பகிர்ந்த. திரும்பியும் சிஎஸ்கே 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. எல்எஸ்ஜியை 37 ரன்கள். அதற்கு அடுத்த ஒரு போட்டி வந்து அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ரீசனால தடைப்பட்டு போச்சு. அதால் புள்ளிகள் பகிர்ந்தது. திரும்பியும் ஆர்ஆரோட 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. டெல்லி கேபிட்டலோட தோத்துட்டாங்க 6 விக்கெட்டு வித்தியாசத்தில். மும்பை இந்தியன்ஸை நேற்று 7 விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 தோல்விகள், 2 போட்டிகள் முடிவில்லாமல் இருந்தது.
6 போட்டிகள் வந்து ஒரு அற்புதமான 9 போட்டிகளை வந்து ஜெயிச்சு சூப்பர் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. 2 போட்டிகள் முடிவில்லாமல் முடிஞ்சது, அதை நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் பிபிகேஎஸ். மற்றபடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒன்றுமே சொல்ல. அந்த அதர் சைடு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்லாம் தெரியாது, ஆனால் டாப் 4க்குள்ளார வந்துட்டாங்க. முதல் 5 போட்டிகள் நாம திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல் 5 போட்டிகள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு போட்டி, கேகேஆரோட ஒரே ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து 6 போட்டிகளில் ஜெயிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அவங்க இந்த பிளே ஆஃப்ல இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு போத் த டீம்ஸ். இன்னைக்கு இப்போ அடுத்த போட்டி, இன்னைக்கு நடக்க போற போட்டிக்கோட ப்ரிவியூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 மே 2025 ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி 70வது போட்டி நடக்குது. இந்த போட்டி வந்து லக்னோவில் நடக்குது. நிச்சயமா ஆர்சிபி வந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடமா 2வது இடமா டிபெண்ட்ஸ் ஆன் த ரன் ரேட் அவங்க வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல போகக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 1 and 2க்குள்ளார விளையாடுற டீம்ல இன்கேஸ் அவங்க தோத்துட்டாங்கன்னா 3 and 4ல விளையாடுறவங்களோட யார் வின் பண்றாங்களோ அவங்க கூட விளையாடுவாங்க. ஸோ எலிமினேட்டர் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு வெரி குட் ஆப்ஷன். நிச்சயமா இந்த ஐபிஎல் தொடர்ல, இந்த ஐபிஎல் சீசன்ல எல்லா ஐபிஎல் ஒரு ரிவாம் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி தான் இருக்கு. வெரி குட். ஸோ எல்எஸ்ஜி அவங்களுக்கு வந்து ப்ரைடுக்காக விளையாடுறாங்க. நிச்சயமா அவங்க வந்து இப்போ 7வது இடத்துல இருக்காங்க. ஒருவேளை இந்த போட்டியில வெற்றி பெறும் பட்சத்துல அவங்க வந்து நிச்சயமா 6வது இடத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, முன்னேறுவாங்க. ஸோ அதற்காக அவங்க விளையாடுறாங்க. ஆர்சிபி சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து 2 இடத்துக்குள்ளார முடிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும் இந்த சீரியஸை. ப்ளஸ் அற்புதமான அடுத்தடுத்த போட்டிகள் விளையாடி அவங்க கப்பை அடிக்கணும் அப்படின்றதுக்காக எமர்ஜி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா முதல் முறையாக அவங்க சாம்பியன்ஷிப் வாங்கணும். நம்ம ஒரு கோலி குழந்தையா இருந்தப்போ பார்த்துருக்கோம், ஒரு முறை சிஎஸ்கேவோட ஃபைனல்ஸில் விளையாடி அவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிச்சயமா இந்த முறை அந்த தாக்கத்தை தணிக்கிறதுக்காக இந்த போட்டியில், இந்த தொடரில், இந்த சீசனில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு குட் லக். எல்எஸ்ஜி நோ ரெக்ரெட், கண்டிப்பாக நல்லா விளையாடினாங்க. ஒரு சீசன் வந்தால் நிச்சயமாக 4 அணிகள் தான் உள்ளர போக முடியும், 6 அணிகள் வெளியே வந்து தான் ஆகணும். அது ஒன் ஆஃப் த டீம்ஸ் வந்து எல்எஸ்ஜி. ஹெட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீம்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் 1 முதல் 4 வரை எந்தெந்த அணி யார் யாரோட விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.